ஜூன் 1 அன்றே வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை நடக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ்ல நீங்க ராகுல் காந்தியை தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்க அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. இவங்களாம் வந்து பிட்டு போட்டு துண்டு போட்டு வைப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் பயமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். ஒருவேளை மோடி அவர்கள் திருப்பி வந்துட்டா அப்போ என்ன பண்ணுறது? அவங்க மேபி வாட்ஸ்அப்லேயும் மற்றதுலையோ இல்லை வேறப்பா என்னப்பா ஒருவேளை இது வரலன்னா அடுத்தது யாருப்பா? RSS வேற கோச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சஞ்சய் ராவுத் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது நிதின் கட்கரியை உறவாடிக்கு எடுத்தாங்க பட்னாவிஸ், அமித்ஷா, மோடி அவர்கள் நிதின் கட்கரி தூக்கணும் அப்படின்னு தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு மனசு இல்லாம தான் அவங்க தேர்தல் வேலையை பார்த்தாங்கன்னு ஒரு கட்டுரையை எழுதிட்டாங்க. மோடி அமித்ஷாவோட சேர்ந்து பட்னாவிஸும் வேலை பார்த்தாரா? பட்னாவிஸும் வேலை பார்த்தாங்க. ஆனால் பட்னாவிஸே வந்து சிஎம் ஆக்க விட்டுலாம் இவங்க தானே தடுத்தாங்க மோடி அமித்ஷா. அதுங்க இது எப்படின்னா, திருமாவளவன் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, ஜனநாயக முறைப்படி வந்து ஒரு வருடம் ஒரு பிரதமர் அப்படிங்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது. தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையே அவரே என்ன சொல்றாரு, நம்ம உங்களை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு, ஒரு நாள் என்னென்ன பிரச்சனை வந்து குடிக்கிறீங்கன்னு தெரியல, தூக்கம் வரலன்றாரு. அப்போ இதுக்கே தூக்கம் கண்ணை கட்டுதுன்னா அவரை எடுத்துட்டு போய் நீங்க அங்க பிரதமராக உட்கார வச்சு அவரோட தூக்கத்தை இன்னும் கெடுத்து யார் என்ன வாரிக்க போறீங்க? ஒண்ணு. அமேர் மம்தா பானர்ஜி கேட்பாங்க, பிரதமர் பதவி எனக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். ஆனா அவர்களை நம்புவதற்கு நிறைய பேர் தயாரா இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் பயப்படுவாங்க. கெஜ்ரிவால் அவர்களுக்கும் ஆசை இருக்கும். இப்போ இது எப்படின்னா, நீங்க பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ்க்கு பிரச்சனையே காங்கிரஸ் கட்சி தான். ஒரு விஷயத்தை தைரியமா துணிஞ்சு செய்யறதுக்கு அவங்க ஒரு சில நேரத்தை தயங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாலின் அவர்களை இங்க வந்து பார்த்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் நீங்க அறிவிங்க. ரெண்டாவது கெஜ்ரிவால் அவர்களை பார்த்து பிரதமரா ராகுல் காந்தியை உட்கார வைப்பேன், அது இந்த கெஜ்ரிவாலால முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தா அந்த தன்மை இன்னும் தீவிரமடைஞ்சு காங்கிரஸ் கட்சிக்கு. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. 7ஆம் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி. ஜூன் 1 அன்றே வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறாங்க இல்லையா? என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு 3 சினாரியோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா யார் யாருக்கு என்ன பதவி, பிரதமராக யார் இருப்பாங்க, என்ன எதுன்ற மாதிரி ஒரு மரியாதை நியமத்தமாக பேசுவாங்க. காங்கிரஸில் நீங்கள் ராகுல் காந்தியை தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்க அமைதியாக தான் உட்காந்துருப்பாங்க. இவங்களாம் வந்து பிட்டு போட்டு துண்டை போட்டு வைப்பாங்க ஃபஸ்ட்டு. காங்கிரஸில் ராகுல் காந்தி தான் வரணும், அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் அது நடக்கும். அதுக்கப்புறமா வந்து மம்தா பானர்ஜியெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும், ஸ்டாலின்ஜி அவர்களை கூட வச்சுக்கணும் அப்படின்னு அந்த நட்பு பாராட்டி பேசுவாங்க. அது ஒரு பாதி பேசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பயமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். ஒருவேளை மோடி அவர்கள் திருப்பி வந்துட்டா அப்போ என்ன பண்ணுறது அதையும் பேசுவாங்க. இது இவங்க ஒண்டி பேச மாட்டாங்க, பிஜேபியிலும் பேசுவாங்க. பிஜேபியில் என்ன பேசுவாங்கன்னா, ஒருவேளை மோடி ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது, என்ன ஏதுன்றது ஒரு இருப்பாங்க. பூத்து வேலைலாம் எப்படி பண்ணணும், கவுண்டிங் எப்படி பண்ணணும், அந்த மேலோட்டமாக பேசிடுவாங்க. அந்த மேலோட்டமாக பேசி முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த கூட்டத்துலேருந்து வராங்கல்ல, அவங்க மேபி வாட்ஸ்அப்லேயும் மற்றதுலையோ இல்லை வேறப்பா என்னப்பா ஒருவேளை இவர் வரலன்னா அடுத்தது யாருப்பா? RSS வேற கோச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சஞ்சய் ராவுத் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. கட்டுரை வேற நேற்று எழுதியிருக்காரு. அதாவது நிதின் கட்கரியை உறவாடிக்கு எடுத்தாங்க பட்னாவிஸ், அமித்ஷா, மோடி அவர்கள் நிதின் கட்கரி தூக்கணும் அப்படின்லாம் வேலை பார்க்குறாங்க. ஒரு மனசு இல்லாம தான் அவங்க தேர்தல் வேலையை பார்த்தாங்கன்னு ஒரு கட்டுரையை எழுதிட்டாரு. ஃபுல்லாக அந்த தரவுகள்லாம் போட்டு இந்த மாதிரி. ஏன்னா நிதின் கட்கரிக்கு இது மாதிரி நடக்குதுன்றது சஞ்சய் ராவுத்துக்கு எப்படி தெரியும்னு இவங்க கேள்வி கேட்கலாம். ஒரு காலத்தில் ஒன்றா தானே இருந்தாங்க, ஒரே குட்டையில் இருந்த மாதிரி தானே இருந்தீர்கள். இன்றைக்கி பிரிந்துட்டீங்க காலப்போக்கில், வேறு சில பிரச்சனைகள். அதனால் அவர் நீங்கள் என்னென்ன உள்ளடி வேலை பார்த்தீங்கன்றது அவர் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அரசியல் காரணங்களால், அரசியல் காழ்ப்புணர்ச்சினால அவர் எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டார். அப்போ ஐயா நிதின் கட்கரி போன்றவர்களையும் போய் ஒரு சிலர் பார்ப்பாங்க. எதனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் மோடி அமித்ஷாவோட சேர்ந்து பட்னாவிஸும் வேலை பார்த்தாரா? பட்னாவிஸும் வேலை பார்த்தாங்க. ஆனால் பட்னாவிஸே வந்து சிஎம் ஆக்க விட்டுலாம் இவங்க தானே தடுத்தாங்க மோடி அமித்ஷா. அதுங்க இது எப்படின்னா, இப்போ ஒரு சில தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 4-5 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு, இப்போ எதுவாக இருந்தாலும் இங்கே பேசி முடிச்சுக்கலாம், உனக்கு இதுக்கு நல்லதோ கெட்டதோ இங்கே சொல்லுங்கள், இப்போ முடிவு எடுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணுறது அது ஒரு தலைமை. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி தான் நடந்தது. உதாரணத்துக்கு ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் மாற்றம் இல்லை ஏதோ பிரச்சனைனா எல்லாரையும் கூப்பிட்டு வெட்ட வெளிச்சத்தில் பேசக்கூடிய தன்மை படைத்தவர் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். மறைவெல்லாம் கிடையாது, ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க அமைச்சரா, என்ன காசு அடிக்கணுன்றதா கொள்கை அப்படின்ற மூஞ்சிக்கு நேராக பேசக்கூடிய தன்மை படைத்தவர். அப்போ அந்த காலத்து அரசியல்வாதிகள் அப்படி. இன்னைக்கு எப்படின்னா, 2 கூப்பிட்டு 3 உனக்கு எதிராக வேலை செய்கிறான், கொஞ்சம் 3 கொஞ்சம் பார்த்துக்க, 3 கொஞ்சம் அமுக்கு அப்படின்றது.
அப்புறம் 3 கூப்பிட்டியோ இனியா 2க்கும் உனக்கும் இணையா பிரச்சனை, எது எத்தாலும் உனக்கு பண்ணக்கூடாது கொள்ளக்கூடாதுன்றாரு, ஒன்றும் சரியில்லையா அது, கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்றது. அப்புறம் சம்பந்தம் இல்லாமல் 5ஆம் நம்பரில் ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு இந்த 2, 3, 4லாம் வயசாயிடுச்சுப்பா, உன்னை தான் நான் நம்புகிறேன், எனக்கு என்னமோ எனக்கு அடுத்து இந்த கட்சி இந்த கொள்கையெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தெல்லாம் நீ தான் கடகாப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்படிலாம் நடக்கக்கூடிய கதை சொல்லவில்லை, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி தான் இவங்க வந்து நிறைய பேரை நாசம் பண்ணாங்க. எடியூரப்பாவை நாசம் பண்ணாங்க, வெங்கையா நாயுடு அவர்களை வந்து அரசியல் இல்லாமல் பண்ணாங்க, அத்வானிஜி அவர்களை பண்ணாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அப்படி தான் ஓரம் கட்டப்பட்டார். அதே மாதிரி பிரமோத் மகாஜனுக்கும் ஒரு சில சிக்கல்கள் இருந்து அப்புறம் அவர் அகால மரணம் அடைந்து விட்டார். அதே மாதிரி அருண்ஜேட்லியும் வந்து ஜெயித்து கொண்டிருந்த போது அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் எப்போ பாராளுமன்றத்து தோத்துட்டார், அவரோட இறங்கு சறுக்கு முகமாகும்போது அப்போ அருண்ஜேட்லியை வந்து தூக்கி இது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா வந்து நம்ம ஐயா வந்து இப்போ ராஜ்நாத் சிங் இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவருக்கும் வந்து ஒரு பேசு பொருள் இருந்து அவரே இது பண்ணாங்க. அப்புறம் மத்திய பிரதேசனுடைய சௌகான் அவர்களுக்கும் அது நடந்தது. இது மாதிரி அப்போ இது மாதிரி இவ்வளோ பேரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா, இந்த மாற்றி பேசுறது, இவர் இங்கே தூக்கி அங்கே பெரட்டுறது, அங்கே தூக்கி இங்கே பெரட்டுறது, இந்த வேலையெல்லாம் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அது வந்து இன்றைக்கி எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறாரு, யோகி அடுத்து உங்களுக்கு தான், பார்த்துக்கங்க, பத்திரமா இருங்க, நான் ஜெயிலுக்கு போகிறது போகாமலாம் இருக்கட்டும், அவங்க வந்தாங்கன்னா 2 மாதம் நீங்கள் இல்லை முதலமைச்சர், உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆழ் மனசில் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து யோகி அவர்களோட ஆதரவாளர்களை சிந்திக்க வைக்கும். உண்மையிலே ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, அந்த எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல, முன்னுதாரணங்கள் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லையே. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சிக்கல் தான் இருக்குது, காத்திருக்கு. இப்போ ஜூன் 1ஆம் தேதி யார் பிரதமர் அப்படிங்கிற ஆலோசனை கூட நடைபெறலாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் கூட பிரதமர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, மக்கள் எதை நம்பி ஓட்டு போடுவாங்க, ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சாலுமே வந்து ஸ்டாலின் 1 வருஷம் பிரதமராக இருப்பார், அகிலேஷ் யாதவ் 1 வருஷம் பிரதமராக இருப்பார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் 1 வருஷம் பிரதமராக இருப்பாங்க, ஒருவேளை வந்து ஒரு ஆண்டு மீதம் இருந்தனா அது ராகுல் காந்தி பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, ஜனநாயக முறைப்படி வந்து 1 வருடம் ஒரு பிரதமர் அப்படிங்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே, அது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பேசுறது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஆமா, ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பத்திரிகைனா எனக்கு தெரியல. அங்க இருக்கிற தலைவர்களே கேள்வி எழுப்பதை வச்சு நம்ம பேசுறோம். அதாவதுங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஆமா, புரியுதுங்களா? தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையே அவரே என்ன சொல்றாரு, நம்ம உங்களை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குது, ஒரு நாள் என்னென்ன பிரச்சனை எடுத்து வந்து குடிக்கிறீங்கன்னு தெரியல, தூக்கம் வரலன்றாரு. அப்போ இதுக்கே தூக்கம் கண்ணை கட்டுதுன்னா அவரை எடுத்துட்டு போய் நீங்க அங்க பிரதமராக உட்கார வச்சு அவரோட தூக்கத்தை இன்னும் கெடுத்து யார் என்ன வாரிக்க போறீங்க? ஒன்று. அதுமாதிரி மம்தா பானர்ஜி கேட்பாங்க, பிரதமர் பதவி எனக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். ஆனால் அவர்களை நம்புவதற்கு நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் பயப்படுவாங்க, கெஜ்ரிவால் அவர்களுக்கும் ஆசை இருக்கும். இப்போ இது எப்படின்னா, யாருக்கு என்ன ஆசைன்றதை தாண்டி யாருக்கு எவ்வளோ பாராளுமன்ற சீட்டு கிடைக்குதோ அதன் அடிப்படையில் தான் அது அமையும். அதுதான் லாஜிக். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியோட கை ஓங்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மற்றபடி இந்த வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படின்னாலாம் அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு செட் ஆகாது. இந்த பேச்சு எதுக்கு வெளியில் கொளுத்தி போடுறாங்கன்னா, இந்திய கூட்டணியை வலுவடைய செய்கிறதுக்கு உண்டான இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஜனநாயக முறைப்படி டைவர்சிஃபைடாக இருக்குது, வருஷம் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் அவங்களோட நோக்கம் அது கிடையாது. நீங்கள் இந்திய கூட்டணிக்கு போட்டிங்கன்னா, இதை தான் பிரதமர் சொன்னார் பிரச்சாரமாக, இந்திய கூட்டணிக்கு போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவார், இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி. அந்த பிரச்சாரத்தோட நீட்சியாக அடுத்த கட்ட தலைவர்கள் அதை கொண்டு செல்கிறாங்க. அந்த கடைசி வாக்காளர் போய் ஓட்டு போடுறவர்கள் அதை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்திய கூட்டணிக்கு போட்டிங்கன்னா பிரதமர் வேட்பாளர் தெரியாது, ஒரு வருஷம் ஒரு பிரதமரா, உதாரணத்துக்கு தேவகவுடாவை காட்டுவாங்க, குஜராலை காட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரதமர் வந்தால் அது ஆட்சி நீடிக்குமான்ற இந்த சர்ச்சைகளை கொளுத்தி போடுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி காட்டி நல்ல தரவுகளை சொல்லி வாக்கு கேட்குறதுன்றது கொஞ்சம் கடினம். மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு, இதே நீங்கள் ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை, உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை நீங்கள் கொளுத்தி போட்டிங்கன்னா அது வேகமாக பரவும். அந்த மாதிரி தன்மை தான் இந்த 2வது விஷயம். இந்தியா ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் தான் வந்து 400 வருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்செல்லாம்? அப்போ இது வெட்டி பேச்சு தானே. 400 சீட்டு வரவங்க எதிர்க்கு இந்தியா கூட்டணி பிரதமரை பற்றி பேசணும். அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை, அதனால தான் அவங்க 400 வரலை. உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்குது, 400 வருவேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இதை பேசணும்? அப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா அவங்க மேலே? இல்லை நீங்கள் வந்து பயப்படுறீங்களா? இல்லை ராகுல் காந்தி அப்புறம் இன்னொன்றும் பண்ணுறாங்க, ஒரு பாதி இதை பண்ணுறாங்க, இன்னொரு பாதி என்ன பண்ணுறாங்க, ராகுலா மோடியா அப்படின்றாங்க. அதாவது இந்த தேர்தல் வந்து இந்திய கூட்டணி வர்சஸ் பிஜேபி, மாநில கட்சிகள் வர்சஸ் பிஜேபி. அவங்க எதுக்கு ராகுல் காந்தியை திருப்பி காட்டுறாங்கன்னா,
ராகுல் காந்தியை முன்னிறுத்தி பார்த்தா பிரதமரோட இமேஜ் கொஞ்சம் மேலே இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால தான் அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு எப்படி வேணுமோ பிரச்சார யுக்தி, பிரச்சாரத்தோட அந்த தன்மை இருக்கணுமோ அப்படி வந்து அதை அமைக்கிறாங்க. அந்த கட்டமைச்சு அதையே ஒரு பேசுபொருளாக்கி அதையே வந்து பிரச்சாரமாக செய்கிறாங்க. மோடி அவர்களுக்கு எதிராக ராகுல் முன்னிறுத்தப்படுவது ஒரு பாசிட்டிவான விஷயமா தானே பார்க்க முடியும். ஏன்னா இந்தியா முழுவதும் அறிந்த தலைவர்னா ராகுல் காந்தி அவர்கள் தான். மம்தா பானர்ஜி அவர்கள் தெரியுமா, ஸ்டாலின் அவர்கள் சவுத்தில் தான் அறிமுகம். அதே போல் அகிலேஷ் ஆகட்டும், தேஜஸ்வி ஆகட்டும், அவங்களாம் வந்து இங்கே சவுத்தில் பெரிய அளவில் அறிமுகம் கிடையாது இல்லையா? ஸோ அதுதானே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்க. நேச்சுரல் சாய்ஸாக பிரதமர் ஆகிறதுக்கு ராகுல் காந்திக்கு ஓரளவுக்கு களம் நல்லா இருக்குன்ற மாதிரி இப்போ செய்திகள்லாம் வருது. ஆனால் அதற்கு வந்து மினிமம் 100 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும். கண்டிப்பாக 100 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ்க்கு பிரச்சனையே காங்கிரஸ் கட்சி தான். ஒரு விஷயத்தை தைரியமாக துணிஞ்சு செய்யறதுக்கு அவங்க ஒரு சில நேரத்தை தயங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்டாலின் அவர்களை இங்கே வந்து பார்த்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் நீங்கள் அறிவிங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிங்க, இந்திய கூட்டணியிலிருந்து அறிவிங்க. ரெண்டாவது, கெஜ்ரிவால் அவர்களை பார்த்து டெல்லியில் உயர்ந்த குரல், அதாவது டெல்லியிலேருந்து பேசும்போது அதோட செய்தி தன்மை அதிகமாக இருக்கும். கெஜ்ரிவால் அவர்களை பார்த்து இல்லை, இப்போ சுனிதா கெஜ்ரிவால் வந்து ஜெயிலில் இவர் கெஜ்ரிவால் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க, அப்போ போய் சந்திச்சாங்க. அப்போது கெஜ்ரிவால் வருவார், பெயிலில் வருவார், வந்த உடனே இது சொல்லிட்டு இப்போ கெஜ்ரிவாலை பிரதமராக ராகுல் காந்தியை உட்கார வைப்பேன், அது இந்த கெஜ்ரிவாலால் முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தா அந்த தன்மை இன்னும் தீவிரம் அடைஞ்சிடும். ரெண்டாவது. மூணாவது, தேஜஸ்வியை பொறுத்தவரையிலும் அதிகமாக ஆசைப்படக்கூடிய அந்த தன்மை படைத்த ஒரு அரசியல்வாதி இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, வயதான காலத்துலேயும் நிதிஷ்குமார் நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கங்க, சீட்டு கம்மி, சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கம்மி, பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு இருக்குது, எங்கள் கட்சி உங்களை விட வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, வயது முதிர்ந்தவர், எங்கள் அப்பா கூட அரசியல் பண்ணவர், கூட்டணியில் இருந்தவர், நீங்கள் இருந்துக்கங்க, நான் துணை முதலமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு நபர். அந்த நபரை கூப்பிட்டு ராகுல் காந்தியை வந்து நீங்கள் போகிற இடத்துல ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணியிருப்பாங்க. பட் காங்கிரஸ் கட்சிக்கு அதை சொல்கிறதுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, ஒருவேளை இவரை திருப்பி பிரதமர் வேட்பாளரை நிறுத்தி இந்த தேர்தலில் நம்ம தோற்று போயிட்டோன்னா ராகுல் காந்தியோட அரசியல் என்ன ஆகும், இது ஒரு பெரிய பயம். ரெண்டாவது, யாரெல்லாம் நம்ம குடும்பத்திலேருந்து பிரதமர் சொன்னமோ பர்சனலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்னை சோனியா காந்தியோட பிரச்சனை, ஒரு அம்மாவா கணவரை இழந்தாங்க, மாமியார் இழந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு பார்ப்போமே, ரிசல்ட் வரட்டுமே, நம்மளா எதுக்கு அவசரப்பட்டு எதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்ற அந்த ஒரு தாய்க்கு உண்டான அந்த பயம். காரணம், அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போது ஆர்எஸ்எஸ்லையோ இல்லை பிஜேபிலையோ யாருமே வந்து இந்த மாதிரி குண்டு காயங்களோடவோ இல்லை துப்பாக்கி எடுத்து சுட்டோலாம் யாருக்கும் வந்து ஒரு அகால மரணம் நடந்ததில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி சொல்லாரு, என் குடும்பம் ரத்தம் சிந்தி இருக்குது இந்த நாட்டுக்கு, இந்த 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 இது தீவிரவாதம்னா என்னன்னு தெரியும், வன்முறைனா என்னன்னு தெரியும், ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, அதனுடைய பிரச்சனை தன்மை உங்களுக்கு தெரியாது, நெருப்போடு நீங்கள் விளையாடுறீங்க, இதை செய்யாதீங்க, இதனுடைய பாதிப்பு எனக்கு தெரியும், அப்பாவை இழந்தவன் நான், என் பாட்டி கதை கேட்டவன் நான், இதெல்லாம் எனக்கு தெரியும், தயவு செய்து அதை அன்பு பரிமாற்றுங்கன்றதா ராகுல் காந்தி சொல்கிறார். அந்த ராகுல் காந்தி அதை சொல்கிறதுனுடைய நோக்கம் வந்து அம்மையார் சோனியா காந்தி அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ சோனியா காந்திக்கு அந்த பயம் இருக்குது உள்ள. பிரியங்கா காந்தி அவர்களை பொறுத்தவரைலாம் எல்லாரும் வந்து இப்போ ஆல்ரெடி ராஜ்யசபா சீட்டுக்கு அம்மையார் சோனியா காந்தி அனுப்பிச்சி விட்டாங்க. ராகுல் காந்தி 2 தொகுதியில் நிற்கிறாரு. இதில் பிரியங்கா காந்தி ஒரு தொகுதியில் நிற்கும்போது என்னன்னா, ஒரே குடும்பத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினரால் பிரச்சாரம் வரும், அது தேவையில்லாத ஒரு முகசொலிப்பு தன்மை வரும், அதனால் அவங்க தள்ளி இருக்கிறாங்க. அப்போது குடும்பத்திலுமே சரி இதுக்கப்புறமா மற்றது இப்போ கார்கே அவர்களை போட்டிருக்காங்க. அவர் வந்து அதாவதுங்க, நீங்கள் வந்து அங்கேயும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, கார்கே அவர்களுக்கு வந்து தகுதி இல்லையா, அவருக்கு வந்து ஒரு மூத்த தலைவர் இல்லையா அப்படின்னு அவரை வந்து சிரமப்படுத்து. அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை நடத்துறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன் ஒரு பத்திரிகைக்காரனா. ஆனால் அந்த ஒரு சிம்ம குரல் இருக்குல்ல, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறீங்க, இதுவரையிலும் வந்து ஒத்த ஊழல் கேஸோ எதுவுமே இல்லை, போட்ட பூரா திணைப்பட்டது, இந்த அல்ப காசு ஊழல் பண்ணிலாம் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க தாத்தா வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது 4 டோர்லேயுமே 4 பணக்காரக்காரர் நின்றுது, யாரை வச்சு என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரச்சாரம். இன்னொன்று, ராகுல் காந்தியை விட்டா வேற யார் இருக்கிறா காங்கிரஸ் கட்சியில், இவன் தான் தலைவன், இவன் தான் அடுத்த பிரதமர், இவர் தான் நம்மளை வழிகாட்ட போறாரு, இவர் தான் நமக்கு உண்டானவர்னு சொல்லிட்டு அந்த உச்சக்குரல்ல வந்து கம்பீரமாக ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. சரி, அவர் தான் பண்ணலை, அடுத்து யாருன்னா காங்கிரஸ் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிச்சுன்னா எல்லாம் லைனாக வந்துடுவாங்க, கார் எடுத்துன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவாங்க டெல்லிக்கு. ஏன் அந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு உண்டான அந்த தேவையான அந்த விஷயங்கள் ஏன் நீங்கள் யாருமே பழைய ஆட்கள் பேசு. குலாம் நபி ஆசாத் முதுகில் குத்திட்டு ஓடிட்டாரு, கபில் சிபில் இன்றைக்கி ஐடியா கொடுக்குறாரு, இது இப்படி போனுங்க. அதுக்கப்புறமா இந்த சாம் பிட்ரோடா போன்ற ஆட்கள் வந்து நல்லது பண்ணுறன்ற பேரில் காங்கிரஸ் கட்சிக்கு கெட்டது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் ஜி கே வாசன் ஐயா போன்றவங்களாம் அன்றைக்கி இருந்து சம்பாரிச்சுட்டு கூட்டணியிலலாம் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க.
காங்கிரஸோடு இருந்தாங்க, இன்றைக்கி கட்சியை மாறி வேறு எதிர்கட்சியில் வந்துட்டாங்க. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பேசுறதுக்கு அந்த குரல்கள் ரொம்ப கம்மியாகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி பேசுகிறாரு, ஆதரவான ஒரு நிலைப்பாடு. ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறாரு, டிகே சிவகுமார் பேசுகிறாரு. சித்தராமையாவே அதை வந்து பெருசாக பிரச்சாரம் பண்ணலை. இமாச்சல பிரதேசத்துலேருந்து அந்த குரல் வந்து வருதா வரலையானே தெரில. அவங்களுக்கு அந்த மாநிலத்தில் ஆட்சியை காப்பாற்றுறதே சிக்கலாக இருக்குது. அப்போ இவங்க எல்லாமே ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போன்ற அந்த நிலைப்பாடில் இருந்து பிரச்சாரம் பண்ணவில்லை. அப்போது உங்களுக்கு மேபி அந்த தைரியம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் திமுக கிட்ட கோரிக்கை வச்சுருந்தா திமுக செஞ்சுருக்கோம், நீங்கள் வந்து ஆர்ஜேடி கிட்ட கோரிக்கை வச்சுருந்தா ஆர்ஜேடி செஞ்சுருக்கோம், அகிலேஷ் யாதவ் கிட்ட போயிட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா, எப்பா காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்கிறத விட வேறு சமாஜ்வாடி கட்சி இன்றைக்கி நீங்கள் பிரதான எதிர்கட்சி உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், தலைநகர் மாதிரி இது கிட்டத்தட்ட. இதை உத்தரப்பிரதேசம் அடித்தா நம்ம வந்து இந்தியாவை கைப்பற்றிடலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருக்கலாம். இல்லை கெஜ்ரிவாலை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அது என்னென்னா காங்கிரஸ் கட்சியில் இன்னும் அந்த இறங்கி போகிற அந்த தன்மை இருக்குல்ல, அது இன்னும் வரல. அந்த பண்ணையார்தனம் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது, ராகுல் காந்திக்கு இருக்குன்னு நான் சொல்லலை. ராகுல் காந்தியோட பிரச்சனை என்னென்னா ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய நல்ல மனிதர். ஆனால் இந்த அரசியல் சூட்சமோ, இந்த அரசியல் சதுரங்க வேட்டை, இந்த அரசியல் தகுடு தத்துவம் விளையாட்டு இதெல்லாம் தெரில, இன்னமும் தெரிஞ்சுக்கல, இன்னும் கற்றுக்கல. அதுதான் அவரோட பலமும், அதுதான் அவரோட பலவீனமும். அதுதான் இதை தெரிஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாவட்ட செயலாளர் பிறந்த நாள்னாவே போய் பாருங்கள், போஸ்டர் என்ன, மாலை என்ன, ஊராட்சி உலையில் போட்டாலும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும். எல்லா கடையிலையும் போய் வசூல் பண்ணுவாங்க. ராகுல் காந்தியோட பிறந்தநாள் விழாவோ இல்லை ராகுல் காந்தியோட விஷயங்கள் எதுனா இந்த மாதிரி எதனா நடக்குதா? தேவையும் கிடையாது. அப்போ என்னன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரை நேச்சுரலாக வந்துடுவார், அவரே வந்து உட்காந்துக்குவார், நம்ம எதுக்கு அதை புஷ் பண்ணோன்ற அந்த ஒரு சுணக்கம் இருக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை. ரொம்ப நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.